வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து நம்ம சீவிங் மிஷினில் எப்படி மோட்டரை இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். மோட்டரில் 2 டைப் இருக்குது. அதில் ஒரு டைப் வந்து நீங்கள் உங்கள் சீவிங் மிஷினில் உள்ள அந்த போர்ட்லேயே நீங்கள் ஓட்டை போட்டு அதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய இருக்கும். இன்னொன்று வந்து உங்கள் சீவிங் மிஷினில் நம்ம டேரெக்டாக அட்டாச் பண்ணுறது. இந்த மோட்டர் வந்து நான் சொன்னதில் செகண்ட் டைப். இந்த மோட்டரோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய தையல் மிஷினில் உள்ள அந்த பலகையில் நீங்கள் ஓட்ட போட தேவையே இல்லை. நீங்கள் டேரெக்டாகவே உங்களோட மிஷினில் இதை அட்டாச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மோட்டரை வந்து நம்ம இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. சரி, நாம் இதை எப்படி வந்து நம்ம சீவிங் மிஷினில் அட்டாச் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் சீவிங் மிஷினில் சைடில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஹோல் வந்து இருக்கும். அது மூலமாக தான் நம்ம வந்து சீவிங் மிஷினில் உள்ள மோட்டரெலாம் அட்டாச் பண்ண முடியும். இது கூடவே உங்களுக்கு அந்த மோட்டாரு, ஸ்க்ரூ, அப்புறமா அதோட பெடல், அதுக்கப்புறமா இதோட பெல்ட்டையும் கூடவே தராங்க. இந்த பேக்கேஜ்லேயே எல்லாமே சேர்த்து வந்துடுது. இதோட விலை கூட ரொம்ப கம்மி தான். நான் இந்த சீவிங் மிஷின் மோட்டாரை இந்த கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். அது ஒரு நம்பத்தகுந்தமான வெப்சைட். இந்த மோட்டரை நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சீவிங் மிஷினில் இந்த மோட்டரை அட்டாச் பண்ணுற ஹோல் வந்து இருக்குதான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அந்த ஹோல் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த மோட்டரை நீங்கள் வாங்கலாம். முதல்ல உங்கள் சீவிங் மிஷினில் உள்ள நார்மல் பெல்ட்டை கழட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து உங்கள் மோட்டரை வந்து அந்த ஹோலுக்கு நேராக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அந்த ஸ்க்ரூவை வச்சு நீங்கள் லைட்டாக டைட் பண்ணுங்கள். நீங்கள் இதை வந்து சீவிங் மிஷினில் அந்த மோட்டரை வச்சு உடனே ரொம்ப டைட் பண்ணிடாதுங்க. ஏன்னா நம்ம இதில் பெல்ட் வேறு போட வேண்டிய இருக்குது. அந்த மோட்டர் கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணி வச்சுக்குவோம். நம்ம இந்த மாதிரி டைட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மோட்டார் கூட கிடச்ச அந்த பெல்ட்டை வந்து நம்ம இந்த மிஷினில் நான் போடுற மாதிரி போடுங்க. இது நீங்கள் சாதா பெல்ட் வந்து நீங்கள் கீழே உள்ள பெடலுக்கு நீங்கள் போடுற மாதிரி அதே மாதிரி தான் இதுவும். நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் உங்கள் சீவிங் மிஷின்லேருந்து உங்கள் மோட்டருக்கு இந்த பெல்ட்டை கரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ஆணியை வந்து நம்ம மோட்டாரோட அடிப்பாகத்தில் இருக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி தூக்கி வச்சு கொஞ்சம் ரொம்ப டைட் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் மேலே பார்த்து இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் பெடலை மிதிக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த கிரிப் வந்து நச்சுன்னு கிடைக்காது. அதனால் இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக விட்டு தைக்கிற மாதிரி இருக்கலாம். அந்த சக்கரம் வந்து ஒழுங்காக சுற்றணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள். அந்த ஆணி வந்து மோட்டர் அடிப்பாகத்தில் இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் உங்கள் சீவிங் மிஷின் மோட்டரை கொஞ்சம் டைட் பண்ணுங்கள். இதுக்காக நீங்கள் பெரிய ஸ்க்ரூ டிரைவர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் டைட் பண்ண அப்புறமா இந்த மோட்டர் கூடவே உங்களுக்கு வந்து ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க. அந்த ஒயரில் இருந்து தான் நமக்கு பெடலும் நமக்கு பவர் சப்ளையும் கிடைக்கிது. அப்புறம் நீங்கள் இதை ப்ளக்கில் கனெக்ட் பண்ணி நீங்கள் சுவிட்சை போட்டுக்கலாம். இப்போ இந்த மோட்டர் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பற்றி பார்க்கலாம். மிஷின் ரொம்ப சூப்பராகவே வேலை செய்யுது. இந்த பெடலை நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் அழுத்துனீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்ற ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து மெதுவாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெதுவாக சுற்ற ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த பக்கத்தில் வேணாலும் நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாகவும் ரொம்ப குயிக்காகவும் இருக்குது. சீவிங் மிஷினுக்குள்ளே பெஸ்ட் மோட்டார்னு கூட சொல்லலாம். இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் போய் வாங்கிக்கோங்க. இது ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட் தான். இந்த வெப்சைட்லேருந்து தான் நான் கூட இதை வாங்கியிருந்தேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம தையல் கலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்டில் அதை தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இதை ஷேரும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.